ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சாக்லேட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் சர்க்கரை, 1/2 கப் மில்க் பவுடர், 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ரெண்டு அல்லது 3 சொட்டு வெனிலா எசன்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட கஸ்டர்ட் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா எல்லோ ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கலர் எதுவும் சேர்க்கலாம். இதை இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது புட்டிங் செய்யும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாக்லேட் புட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துடலாம். உங்களுக்கு புட்டிங் க்ரீமியாக வேணும் அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னா கஸ்டர்ட் பவுடர் 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 50 கிராம் டார்க் சாக்லேட் சேர்த்துக்கலாம். இதை இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கத்தியை வச்சு நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதை நல்லா விஸ்க வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 30 ml பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ஆடை இல்லாமல் இருக்கும். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கலந்து வச்ச புட்டிங் மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் ஊற்றுனீங்கன்னா கெட்டியாயிரும். இதை நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நல்லா திக்காயிரும். அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காயிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 சொட்டு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சாக்லேட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடலாம். இது ஆறின பிறகு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருங்க. ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஃப்ரீசரில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட புட்டிங் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்மளோட புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் முந்திரியை நல்லா பொடியாக நறுக்கி இது கூட மேலே சேர்த்துருக்கேன். நீங்கள் பாதாம், பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்மளோட சாக்லேட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நன்றி.